அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். டாக்டர் ஜோசப் மர்ஃபி அவர்கள் எழுதிய ஆழ் மனதின் அற்புத சக்தி நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். திருத்தம் டாக்டர் இயன் மெக்மகன். நூல் மொழிபெயர்ப்பு தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். இதுவரை எழுதப்பட்டுள்ள சுய முன்னேற்ற புத்தகங்களிலேயே மிக சக்தி வாய்ந்த புத்தகம். நூலின் அத்தியாயம் 9. ஆழ் மனதின் சக்தி கொண்டு சொத்துக்களை குவிப்பது எப்படி? உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலோ அல்லது வாழ்க்கையை ஓட்டுவதற்கே நீங்கள் சிரமப்பட்டு கொண்டிருந்தாலோ உங்களிடம் எப்போதும் ஏராளமான பணம் இருக்கும், தேவைக்கும் அதிகமாகவே இருக்கும் என்று உங்கள் ஆழ் மனதை நம்ப வைக்க தவறிவிட்டீர்கள் என்றுதான் அதற்கு அர்த்தம். ஒரு வாரத்திற்கு சில மணி நேரங்களே வேலை பார்த்து ஆனாலும் பெரும் பணத்தை சம்பாதிக்கும் மக்களை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அவர்கள் அதிக முயற்சி எடுப்பது இல்லை, அடிமை போன்று கஷ்டப்படுவது இல்லை, வியர்வை சிந்தி கடினமாக உழைப்பதுதான் நீங்கள் செல்வந்தர் ஆவதற்கான ஒரே வழி என்ற கதையை நம்பாதீர்கள். அது உண்மையில் அப்படி அல்ல. முயற்சியற்ற வழியே சிறந்தது. நீங்கள் மனதார விரும்புவதை செய்யுங்கள். அதிலிருந்து கிடைக்கும் அளவில்லா மகிழ்ச்சிக்காகவும் கிளர்ச்சிக்காகவும் மட்டுமே செய்யுங்கள். லாஸ் ஏஞ்சலிஸில் 6 இலக்க ஊதியம் பெறும் ஓர் அதிகாரியை எனக்கு தெரியும். சென்ற வருடம் உலகையும் அதன் அழகிய இடங்களையும் சுற்றி பார்ப்பதற்காக அவர் 9 மாத காலம் உல்லாச கடற்பயணம் சென்றார். தான் அவ்வளவு பெரும் பணத்திற்கு தகுதியானவர்தான் என்று தன்னுடைய ஆழ் மனதை நம்ப வைப்பதில் வெற்றி கண்டுவிட்டதாக அவர் என்னிடம் கூறினார். தான் வாங்கும் சம்பளத்தில் 10 1 பங்கை சம்பாதிக்கும், வியாபாரத்தை பற்றி தன்னை விட அதிகமாக தெரிந்து வைத்திருக்கும், வியாபாரத்தை தன்னை விட நன்றாக பராமரிக்கக்கூடிய திறமை பெற்றிருக்கும் பலர் தன்னிடம் வேலை செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் அவர்களிடத்தில் தங்களுக்கென்று எந்த லட்சியமும் படைப்பு சிந்தனைகளும் இல்லை. தங்கள் ஆழ் மனதின் அற்புதங்களில் அவர்களுக்கு துளி கூட நாட்டம் இல்லை என்று அவர் கூறினார். செல்வம் மனம் சார்ந்த விஷயம். செல்வம் என்பது ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஆழ் மனதை நம்ப வைப்பதை தவிர வேறொன்றும் இல்லை. நான் ஒரு லட்சாதிபதி, நான் ஒரு லட்சாதிபதி என்று வெறுமனே கூறிக்கொண்டு திரிவதால் நீங்கள் லட்சாதிபதி ஆகிவிட முடியாது. செல்வத்தையும் செழிப்பையும் பற்றிய எண்ணங்களை உங்கள் மனப்போக்கில் உருவாக்குவதன் மூலம் நீங்கள் செல்வம் பற்றிய விழிப்புணர்வு கொண்டவராக வளர்வீர்கள். உங்களுக்கு துணை புரியும் கண்ணுக்கு புலப்படாத கருவிகள். பெரும்பாலான மக்களின் பிரச்சனை அவர்களுக்கு துணை புரியும் கண் புலப்படாத கருவிகள் அவர்களிடம் இல்லாததுதான். வியாபாரம் நொடிந்து விடும் போதோ, பங்கு சந்தை வீழ்ச்சி அடையும் போதோ, அல்லது தங்கள் முதலீட்டில் நஷ்டம் ஏற்படும் போதோ அவர்கள் நிராதவராக உணர்கின்றனர். ஆழ் மனதை எப்படி பயன்படுத்துவது என்பதை அவர்கள் அறியாது இருப்பதுதான் இத்தகைய பாதுகாப்பின்மைக்கு காரணம். தங்களுக்குள் இருக்கும் வற்றாத களஞ்சியத்தை பற்றிய அறிவு அவர்களிடம் இல்லை. ஏழ்மை சூழ்ந்திருக்கும் மனதை உடையவர் தன்னை ஏழ்மையான சூழ்நிலையிலேயே வைத்திருப்பார். செல்வ வளம் குறித்த எண்ணங்களை கொண்ட மற்றொருவர் தனக்கு தேவையான எல்லாவற்றாலும் சூழப்பட்டிருப்பார். நாம் கொடிய வறுமை மிக்க வாழ்க்கை வாழ்வதற்காக படைக்கப்படவில்லை. நீங்கள் செல்வத்தையும் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பெறலாம். உங்களுக்கு போக மற்றவர்களுக்கு கொடுக்கவும் உங்களிடம் ஏராளமாக இருக்கும். உங்கள் மனதில் உள்ள தவறான எண்ணங்களை களைந்துவிட்டு அவ்விடத்தில் சரியான எண்ணங்களை இட்டு நிரப்பும் சக்தி உங்கள் வார்த்தைகளுக்கு உள்ளது. செல்வத்தை பற்றிய விழிப்புணர்வு பெறுவதற்கான கச்சிதமான வழி. இந்த அத்தியாயத்தை படித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒருவேளை எனக்கு செல்வமும் வெற்றியும் தேவை என்று கூறலாம். அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். செல்வம், வெற்றி என்று ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை தொடர்ந்து 5 நிமிடங்கள் கூறுங்கள். இவ்வார்த்தைகளுக்கு அபரிமிதமான சக்தி உள்ளது. இவை ஆழ் மன சக்தியின் பிரதிநிதிகள். உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும் கணிசமான இச்சக்தியின் மீது உங்கள் மனதை நிலைப்படுத்துங்கள். பின்னர் அவற்றின் இயல்புக்கும் தன்மைக்கும் ஏற்ற சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உங்கள் வாழ்வில் உருவாக்கப்படும். நீங்கள் வெறுமனே நான் செல்வந்தன் என்று கூறிக்கொண்டிருக்கவில்லை. உங்களுக்குள் இருக்கும் சக்திகளை விசுவாசத்துடன் சார்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் செல்வம் என்று கூறும்போது
உங்கள் மனதில் எவ்வித முரண்பாடும் இல்லை. மேலும் செல்வம் குறித்த எண்ணத்தில் திளைத்திருக்கும் போது அது குறித்த உணர்வு உங்களுக்குள் பொங்கி எழும். செல்வத்தை பற்றிய உணர்வு செல்வத்தை உருவாக்கும். இதை எல்லா காலங்களிலும் நினைவு கொள்ளுங்கள். உங்கள் ஆழ்மனம் ஒரு வங்கியைப் போன்றது. அதில் செலுத்தப்படும் அல்லது பதியப்படும் எதையும் அது பன்மடங்காக்கும். அது செல்வம் குறித்த எண்ணமானாலும் சரி, ஏழ்மை குறித்த எண்ணமானாலும் சரி, செல்வத்தையே தேர்ந்தெடுங்கள். செல்வத்திற்கான உங்களது சுய பிரகடனங்கள் தோல்வி அடைவது ஏன்? என் பல வருட அனுபவத்தில் நான் சந்தித்து பேசிய மக்கள் பலரின் பொதுவான குறை, நான் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் நான் செல்வந்தன், நான் வளம் மிக்கவன் என்று கூறி வந்துள்ளேன். ஆனாலும் ஒன்றும் நடக்கவில்லை என்பது. அவர்கள் நான் வளமிக்கவன், நான் செல்வந்தன் என்று கூறியபோது அவர்கள் பொய் சொல்வதாக தங்களுக்குள் உணர்ந்தனர் என்பதை நான் கண்டறிந்தேன். ஒருவர் என்னிடம் நான் வளம் மிக்கவன் என்று நான் களைத்து போகும் வரை வலியுறுத்தி கூறியுள்ளேன். இப்போது நிலைமை இன்னும் மோசமாக உள்ளது. நான் அந்த வாசகத்தை கூறும்போது அது யதார்த்தத்தில் உண்மையல்ல என்று எனக்கு தெரியும் என்று கூறினார். அவரது வாசகங்கள் அவருடைய வெளிமனதால் நிராகரிக்கப்பட்டன. அவர் வெளியிலிருந்து என்ன சுய பிரகடனம் செய்தாரோ, எதை கோரினாரோ அதற்கு நேர்மாறானது உருப்பெற்றது. திட்டவட்டமான மனதில் முரண்பாடுகளை தோற்றுவிக்காத சுய பிரகடனம் சிறந்த வெற்றியை உருவாக்கித் தரும். இம்மனிதர் கூறிய வாசகங்கள் மோசமான நிலைமையை தோற்றுவித்ததற்கு காரணம் அவரது கூற்று இல்லாமையை பற்றிய தூண்டுதலை தோற்றுவித்ததுதான். நீங்கள் உண்மை என்று உணரும் விஷயத்தையே உங்கள் ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ளும். வெறும் வார்த்தைகளையோ அல்லது வாசகங்களையோ அல்ல. ஆதிக்கமான எண்ணத்தையும் நம்பிக்கையையும் உங்கள் ஆழ்மனம் எப்போதும் ஏற்றுக்கொள்ளும். முரண்பாட்டை தவிர்ப்பது எப்படி? இப்பிரச்சனை உடையவர்களுக்கு கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வழிதான் முரண்பாட்டை தவிர்ப்பதற்கான மிக சரியான வழி. இந்த நடைமுறை வாசகத்தை அடிக்கடி கூறுங்கள். குறிப்பாக தூங்க செல்வதற்கு சற்று முன். இரவும் பகலும் என் அனைத்து விருப்பங்களிலும் நான் விருத்தியடைந்து வருகிறேன். இந்த வலியுறுத்தல் எவ்விதமான முரண்பாட்டையும் தோற்றுவிக்காது. ஏனெனில் இது உங்கள் ஆழ் மனதின் செல்வமின்மை குறித்த பதிவுடன் முரண்படவில்லை. தன் வியாபாரமும் பொருளாதாரமும் மிகவும் மோசமான நிலையிலிருந்த, அதனால் பெரும் கவலை கொண்டிருந்த ஒரு வணிகரிடம் நான் அவரை தன் அலுவலகத்தில் அமர்ந்து மனதை அமைதிப்படுத்தி கொண்டு இவ்வாசகத்தை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கூறுமாறு தூண்டினேன். என் வியாபாரம் ஒவ்வொரு நாளும் மேம்படுகிறது. இவ்வாசகம் வெளிமனதையும் ஆழ் மனதையும் ஒத்துழைக்க செய்தது. நல்ல விளைவுகள் ஏற்பட்டன. எதுவும் எழுதப்படாத காசோலையில் கையெழுத்திடாதீர்கள். வாழ்க்கை நடத்த போதிய அளவு பணம் இல்லை, ஒரு பற்றாக்குறை உள்ளது. என் வீட்டை இழந்து விடுவேன், ஏனெனில் என்னால் தவணை தொகையை செலுத்த முடியாது என்று இப்படிப்பட்ட வாசகங்களை கூறும்போது நீங்கள் எதுவும் எழுதப்படாத காசோலையில் கையெழுத்திடுகிறீர்கள் என்று அர்த்தம். எதிர்காலத்தை பற்றிய பயம் உங்களை ஆட்கொண்டிருந்தாலும் நீங்கள் எதுவும் எழுதப்படாத காசோலையில் கையெழுத்து இடுவதாகத்தான் அர்த்தம். அதோடு நீங்கள் எதிர்மறையான சூழ்நிலைகளையும் கவர்ந்தெழுப்பீர்கள். உங்கள் ஆழ்மனம் உங்கள் பயத்தையும் எதிர்மறை வாசகத்தையும் ஏற்றுக்கொண்டு உடனே முட்டுக்கட்டைகளையும் தாமதங்களையும் பற்றாக்குறையையும் கட்டுப்பாடுகளையும் உங்கள் வாழ்விற்குள் கொண்டு வர புறப்பட்டுவிடும். உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு கூட்டுவட்டி வழங்குகிறது. செல்வத்தை பற்றிய எண்ணம் உடையவரிடம் அதிக செல்வம் சேரும். பற்றாக்குறை பற்றிய எண்ணம் கொண்டுள்ளவரிடம் அதிக பற்றாக்குறை ஏற்படும். நீங்கள் உங்கள் ஆழ் மனதில் சேமித்து வைக்கும் அனைத்தையும் அது பன்மடங்காக பெருக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் செழிப்பு, வெற்றி, செல்வம் மற்றும் அமைதி குறித்த எண்ணங்களை அதில் இடுங்கள். இக்கொள்கைகளில் திளையுங்கள். முடிந்த போதெல்லாம் இவற்றை கொண்டு அடிக்கடி உங்கள் மனதை சுறுசுறுப்பாக்குங்கள். ஆக்கப்பூர்வமான இவ்வெண்ணங்கள் ஆழ் மனதை சென்றடைவதற்கான வழியை கண்டுபிடித்து அதில் போய் அமர்ந்து கொண்டு செழிப்பையும் விருத்தியையும் கொண்டு வரும். ஒன்றுமே நடக்காததற்கு என்ன காரணம்? ஓ, நான் அதை செய்தேன், ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை
என்று நீங்கள் கூறுவது என் காதில் விழுகிறது. உங்களுக்கு விளைவுகள் கிடைக்காததற்கான காரணம், ஒருவேளை நீங்கள் சுய பிரகடனம் செய்த 10 நிமிடங்களுக்கு பிறகு உங்களை பயமுறுத்தும் எண்ணங்களில் மூழ்கி, நீங்கள் நல்லவற்றை வேண்டி கூறிய சுய பிரகடனத்தை ஒன்றும் இல்லாமல் செய்திருக்கலாம். நீங்கள் காலையில் விதைத்துவிட்டு மாலையில் அதை தோண்டி பார்ப்பதில்லை. அது வேர்விட்டு வளர அனுமதிக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் என்னால் அத்தொகையை செலுத்த முடியாது என்று கூறப்போவதாக வைத்துக் கொள்வோம். நீங்கள் என்னால் என்ற வார்த்தையை தாண்டுவதற்கு முன் நிறுத்திவிடுங்கள். அதை இது போன்ற ஆக்கப்பூர்வமான கூற்றாக மாற்றுங்கள். நான் என் எல்லா வழிகளிலும் விருத்தியடைவேன். செவத்தின் உண்மையான மூலம். உங்கள் ஆழ் மனதிடம் யோசனைகளுக்கு பஞ்சமே இல்லை. அதனுள் கணக்கில் அடங்கா யோசனைகள் உள்ளன. அவை உங்கள் வெளி மனதிற்கு பாய்ந்து சென்று பல வழிகளில் உங்கள் சட்டைப்பையில் பணமாக வெளிப்பட தயாராக இருக்கின்றன. பங்கு சந்தை உயர்கிறதோ வீழ்கிறதோ, டாலரின் மதிப்பு கூடுகிறதோ குறைகிறதோ, இவை எதையும் பொருட்படுத்தாமல் இச்செயல்முறை உங்கள் மனதில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். உங்கள் செல்வம் உண்மையில் பத்திரங்கள், பங்குகள் அல்லது வங்கியில் இருக்கும் பணம் ஆகியவற்றை சார்ந்தது அல்ல. இவை வெறும் குறியீடுகள் மட்டும்தான். இவை நிச்சயம் தேவையானவை, பயனுள்ளவை, ஆனால் வெறும் குறியீடுகள்தான். நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்பும் கருத்து இதுதான். செல்வம் உங்களுடையது. அது எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தை உங்கள் ஆழ் மனதை நம்ப வைத்து விட்டீர்களானால் உங்களிடம் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும். பற்றாக்குறைக்கான உண்மையான காரணம். வாழ்க்கையை ஓட்டுவதற்கு கூட எப்போதும் பெரும் முயற்சி வேண்டியிருப்பதாக பலர் புலம்புகின்றனர். அவர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்றுவதில் பெரும் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய நிலையில் உள்ளது போல் தெரிகின்றது. அவர்களது உரையாடலை கவனித்திருக்கிறீர்களா? பல சமயங்களில் அவர்கள் உரையாடல் இப்படித்தான் அமைந்திருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை தொடர்ந்து வசைபாடி கொண்டிருப்பார்கள். அவர்கள், ஓ, அந்த ஆள் மோசமானவன், அவனுக்கு ஈவு இரக்கமே கிடையாது, அவன் ஒரு ஏமாற்று பேர்வழி என்று கூட கூறிக்கொண்டிருக்கலாம். இதனால்தான் அவர்கள் பற்றாக்குறையை அனுபவிக்கிறார்கள். தாங்கள் மனதார விரும்பும் பொருட்களையும் தங்களுக்கு வேண்டும் பொருட்களையும் தொடர்ந்து பழித்து கொண்டிருக்கின்றனர். தங்களை விட அதிக செழிப்பாக இருப்பவர்களை பார்த்து இவர்கள் குறை கூறி பேசுவதற்கு காரணம், இவர்கள் அவர்களுடைய செழிப்பை பார்த்து பொறாமையும் பேராசையும் கொள்வதால்தான். உங்களை விட அதிகம் செல்வம் படைத்திருப்பவர்களிடத்தில் குறை கண்டுபிடித்து அவர்களை பழித்து பேசுவது செல்வம் இறக்கை முளைத்து உங்களை விட்டு வெகு தூரம் பறந்து செல்ல செய்வதற்கான மிகவும் விரைவான வழி. செல்வத்தை அடைவதில் உள்ள பொதுவான முட்டுக்கட்டை. பலருடைய வாழ்வில் செல்வம் இல்லாதிருப்பதற்கு காரணமான முக்கிய உணர்ச்சி ஒன்று உள்ளது. பெரும்பாலான மக்கள் இதை மிகவும் அடிபட்டு கற்றுக்கொள்கின்றனர். அதுதான் பொறாமை. உதாரணத்திற்கு, உங்களுடைய சக போட்டியாளர் வங்கியில் அதிகமான பணத்தை செலுத்துவதை பார்க்கிறீர்கள். உங்களிடம் மிக சொற்பமான பணம்தான் வங்கியில் செலுத்துவதற்கு உள்ளது. அது உங்களுக்கு பொறாமையை ஏற்படுத்துகிறதா? இவ்வுணர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு உங்களுக்கு நீங்களே இப்படி சொல்லிக் கொள்ளுங்கள், இது அற்புதம், நான் அவருடைய செழிப்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மென்மேலும் அதிகமான செல்வத்தை அடைய நான் வாழ்த்துகிறேன். பொறாமை எண்ணங்களை ஊக்குவிப்பது பேரழிவை உருவாக்கும். ஏனெனில் அது உங்களை ஓர் எதிர்மறையான நிலையில் வைத்து விடுகிறது. எனவே செல்வம் உங்களை நோக்கி வருவதற்கு மாறாக உங்களை விட்டு விலகி செல்கிறது. இன்னொருவருடைய செழிப்பையோ அல்லது அவருடைய பெரும் செல்வத்தையோ பார்த்து நீங்கள் எப்போதாவது வெறுப்போ எரிச்சலோ அடைந்தால் உடனே அவருக்கு எல்லா விதத்திலும் இன்னும் அதிக செல்வம் சேர வேண்டும் என்று உண்மையிலேயே அவரை வாழ்த்துங்கள். இது உங்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை களைந்து எறிந்துவிடும். உங்கள் ஆழ்மன விதிப்படி இன்னும் அதிக அளவில் செல்வம் உங்களை நோக்கி பாய்ந்து வர அது வழி செய்யும். செல்வத்தை அடைவதில் உள்ள ஒரு பெரிய மனத்தடையை நீக்குவது எப்படி? ஒருவேளை நீங்கள் யாரோ ஒருவர் நேர்மையற்ற முறையில் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பது குறித்து கவலைப்பட்டு அவரை குறை கூறி கொண்டிருந்தால் உடனே அவரை பற்றி கவலை கொள்வதை நிறுத்துங்கள்.
உங்கள் சந்தேகங்கள் சரியானவையாக இருந்தால், அப்படிப்பட்ட ஒருவர் மனதின் விதியை எதிர்மறையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். காலம் வரும்போது மனதின் விதி அவரை பார்த்து கொள்ளும். ஏற்கனவே கூறப்பட்ட காரணங்களுக்காக அவரை பழிப்பதில் எச்சரிக்கையாக இருங்கள். இதை நினைவில் கொள்ளுங்கள். செல்வத்தை உருவாக்குவதில் உள்ள தடையோ அல்லது முட்டுக்கட்டையோ உங்கள் மனதில்தான் உள்ளது. நீங்கள் இப்போது அந்த மனத்தடையை தகர்த்தெறியலாம். நீங்கள் மனதளவில் மற்றவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்துவதன் மூலம் இதை அடையலாம். தூக்கத்தின் மூலம் செல்வந்தராகுங்கள். இரவில் நீங்கள் தூங்கச் செல்லும்போது இந்த உத்தியை பயன்படுத்துங்கள். செல்வம் என்னும் வார்த்தையை அமைதியாக, எளிதாக, உணர்ச்சியோடு பல முறை கூறுங்கள். ஒரு தாலாட்டைப் போல இதை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். செல்வம் என்ற ஒற்றை வார்த்தையை கூறியவாறே அமைதியாக தூங்குங்கள். விளைவு உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். செழிப்பான செல்வம் காட்டாற்று வெள்ளமாய் உங்களை நோக்கி பாய்ந்து வரும். இது ஆழ் மனதின் அற்புத சக்திக்கு மற்றுமோர் எடுத்துக்காட்டு. இரத்தின சுருக்கமாய்: 1. என்றும் பிறழாத உங்கள் ஆழ் மனதின் துணையுடன் செல்வத்தை எளிய வழியில் உருவாக்க முடிவு செய்யுங்கள். 2. வியர்வை சிந்தி கடினமாக உழைத்து செல்வத்தை குவிக்க முயற்சிப்பது இடுகாட்டிலேயே பெரும் பணக்காரனாக திகழ்வதற்கான ஒரு வழி. நீங்கள் அதிக முயற்சி எடுக்கவோ அல்லது அடிமை போன்று கஷ்டப்படவோ தேவையில்லை. 3. செல்வம் என்பது உணர்வு பூர்வமான உறுதியான நம்பிக்கை. செல்வத்தை பற்றிய எண்ணத்தை உங்கள் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 4. பெரும்பாலான மக்களின் பிரச்சனை அவர்களுக்கு துணை புரியும் கண்ணுக்கு புலப்படாத கருவிகள் அவர்களிடம் இல்லாததுதான். 5. உறங்கச் செல்லும் முன் செல்வம் என்னும் வார்த்தையை மெதுவாகவும் அமைதியாகவும் சுமார் 5 நிமிடங்களுக்கு தொடர்ந்து சொல்லுங்கள். உங்கள் ஆழ்மனம் செல்வத்தை உங்களிடம் கொண்டு வந்து குவிக்கும். 6. செல்வத்தை பற்றிய உணர்வு செல்வத்தை உருவாக்கும். இதை எல்லா நேரத்திலும் மனத்தில் இருத்துங்கள். 7. உங்கள் வெளிமனமும் ஆழ் மனமும் ஒத்துப்போக வேண்டும். நீங்கள் உண்மை என்று உணர்வதை உங்கள் ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ளும். ஆதிக்கமான எண்ணம் உங்கள் ஆழ் மனதால் எப்போதும் ஒப்புக்கொள்ளப்படும். ஆதிக்க எண்ணம் செல்வம் பற்றியதாக இருக்க வேண்டும். ஏழ்மை பற்றி இருக்கக்கூடாது. 8. நான் பகலிலும் இரவிலும் என் அனைத்து விருப்பங்களிலும் விருத்தி அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று அடிக்கடி சுய பிரகடனம் செய்வதன் மூலம் உங்களால் செல்வத்தை பற்றிய அனைத்து விதமான மன முரண்பாடுகளிலிருந்தும் மீள முடியும். 9. இவ்வாசகத்தை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கூறுவதன் மூலம் உங்களுடைய வியாபாரத்தை அதிகரிக்கலாம். என் வியாபாரம் ஒவ்வொரு நாளும் விருத்தியடைகிறது. நான் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து முன்னேறுகிறேன். அதிக செல்வந்தன் ஆகிறேன். 10. வாழ்க்கை நடத்த போதிய அளவு பணம் இல்லை அல்லது பற்றாக்குறை உள்ளது என்பது போன்ற எதுவும் எழுதப்படாத காசோலையில் கையெழுத்திடாதீர்கள். இது போன்ற வாசகங்கள் உங்கள் நஷ்டத்தை பெருக்கி பன்மடங்காக்கும். 11. செழிப்பு, செல்வம் மற்றும் வெற்றி குறித்த எண்ணங்களை உங்கள் ஆழ் மனதில் சேமியுங்கள். அது உங்களுக்கு கூட்டு வட்டி வழங்கும். 12. நீங்கள் விழிப்புணர்வுடன் கூறும் சுய பிரகடனத்தை சில கணங்களுக்குப் பிறகு மனதளவில் மறுக்கக்கூடாது. இது நீங்கள் நல்லவற்றை வேண்டி கூறிய சுய பிரகடனத்தை ஒன்றும் இல்லாமல் செய்துவிடும். 13. உங்களது செல்வத்திற்கான உண்மையான மூலம் உங்கள் மனதிலுள்ள யோசனைகளை உள்ளடக்கியுள்ளது. பல லட்சம் டாலர்கள் மதிப்புள்ள ஓர் யோசனை உங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் ஆழ் மனம் நீங்கள் நாடும் யோசனையை உங்களுக்கு கொடுக்கும். 14. பொறாமையும் வயிற்றெரிச்சலும் பாய்ந்து வரும் செல்வத்திற்கு தடை போடும் முட்டுக்கட்டைகள். மற்றவர்களின் செல்வ செழிப்பில் மகிழ்ச்சி அடையுங்கள். 15. செல்வத்திற்கு தடை உங்கள் மனதில்தான் உள்ளது. நீங்கள் மனதளவில் மற்றவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்துவதன் மூலம் இத்தடையை உடைத்தெறியலாம். நூலின் அத்தியாயம் 10. செல்வந்தராவது உங்களது பிறப்புரிமை. நீங்கள் செல்வந்தராவது உங்களது அடிப்படை உரிமை. நீங்கள் செழிப்பாக வாழ்வதற்கும் மகிழ்ச்சியாக, ஒளிமயமாக, சுதந்திரமாக இருப்பதற்குமே
இப்பூமியில் அவதரித்துள்ளீர்கள். எனவே ஒரு முழுமையான, மகிழ்ச்சியான, செழிப்பான வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான பணம் அனைத்தும் உங்களிடம் இருக்க வேண்டும். நீங்கள் ஆன்மீக ரீதியாக, மன ரீதியாக, பௌதீக ரீதியாக வளர்வதற்கும், விரிவடைவதற்கும், வெளிப்படுவதற்கும் இங்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் உங்களுடைய அனைத்து ஆற்றல்களிலும் வளர்ச்சியுற்று உங்களை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்வதற்கான மாற்ற முடியாத உரிமை உங்களுக்கு உள்ளது. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களை அழகும் ஆடம்பரமும் சூழ்ந்திருக்க செய்வதற்கான திறன் உங்களிடம் இருப்பது அதன் ஒரு முக்கிய அம்சம். உங்கள் ஆழ் மனதின் செல்வங்களை உங்களால் அனுபவிக்க முடியும் என்ற நிலை இருக்கும்போது நீங்கள் ஏன் வெறுமனே வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருப்பதில் திருப்திப்பட்டுக் கொள்கிறீர்கள்? இந்த அத்தியாயத்தில் நீங்கள் பணத்துடனான நட்புறவை எப்படி வளர்த்துக் கொள்வது என்பதை பற்றி கற்பீர்கள். அதன் பிறகு உங்களுக்கு தேவையான அனைத்தும் அதற்கு மேலாகவும் எப்போதும் உங்களிடம் இருக்கும். பணக்காரனாவது குறித்த உங்கள் விருப்பம் பற்றிய சந்தேகத்தை யாரும் உங்களுக்கு ஏற்படுத்தவோ அல்லது உங்களை வெட்கி தலைகுனிய வைக்கவோ அனுமதிக்காதீர்கள். அதன் ஆழ் நிலையில் பார்த்தால் அது ஓர் முழுமையான, அதிக மகிழ்ச்சியான, மிக அற்புதமான வாழ்க்கைக்கான ஆழ்ந்த விருப்பம். இது ஒரு பிரபஞ்ச தூண்டுதல். இது நல்லது மட்டுமல்ல, சால சிறந்ததும் கூட. பணம் ஒரு குறியீடு மாத்திரமே. பணம் என்பது பரிமாற்றத்திற்கான ஒரு குறியீடு. உங்களை பொறுத்தவரை இது பற்றாக்குறையிலிருந்து கிடைக்கும் விடுதலைக்கான குறியீடு மட்டுமல்ல, அழகு, மெருகேற்றம், செழிப்பு மற்றும் ஆடம்பரம் ஆகியவற்றிற்கான குறியீடும் கூட. இது நாட்டின் பொருளாதார ஆரோக்கியத்திற்கான குறியீடும் கூட. உங்கள் உடலில் இரத்தம் தடையில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று பொருள். உங்கள் வாழ்வில் பணம் தடையில்லாமல் வலம் வந்து கொண்டிருந்தால் நீங்கள் பொருளாதார ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். மக்கள் எப்போது பணத்தை பதுக்க துவங்கி பயம் நிறைந்தவர்களாக மாறுகிறார்களோ அப்போது அவர்கள் பொருளாதார ரீதியாக நோயுற்று விடுகிறார்கள். பல நூற்றாண்டுகளாக ஒரு குறியீடு என்ற முறையில் பணம் பல வடிவங்களை எடுத்து வந்துள்ளது. கிட்டத்தட்ட உங்களால் நினைத்து பார்க்கக்கூடிய அனைத்தும் ஏதோ ஒரு நேரத்தில், வரலாற்றில் ஏதோ ஓர் இடத்தில் பணமாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. தங்கமும் வெள்ளியும் நிச்சயமாக செல்வத்திற்கான வடிவங்கள்தான். ஆனால் உப்பு, மணிகள், மலிவான இன்னும் பல வகை பொருட்களும் கூட பணமாக செயல்பட்டு வந்துள்ளன. பண்டைய காலங்களில் மக்களின் சொத்து பெரும்பாலும் அவர்களுக்கு சொந்தமாக இருந்த செம்மறி ஆடுகள் மற்றும் எருதுகளின் எண்ணிக்கையால் தீர்மானிக்கப்பட்டது. நாம் இப்போது நாணயத்தையும் பிற நிதி சாதனங்களையும் பயன்படுத்துகிறோம். இதற்கான ஒரு காரணம் வெளிப்படையானது. நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணத் தொகைக்கு பல செம்மறி ஆடுகளை உங்களோடு இழுத்து செல்வதை விட ஒரு காசோலையை எழுதுவது மிகவும் வசதி என்பதுதான் அது. செல்வத்தை அடைவதற்கான ராஜ வீதியில் நடைபோடுவது எப்படி? உங்கள் ஆழ் மனதின் சக்திகளை புரிந்து கொண்டவுடன் ஆன்மீக செல்வம், மன செல்வம், பொருளாதார செல்வம் போன்ற அனைத்து வகையான செல்வங்களுக்கும் இட்டுச் செல்லும் ராஜ வீதிக்கான வரைபடம் உங்கள் கைக்கெட்டும் தூரத்தில் வந்துவிடும். மனதின் விதிகளை கற்றுக்கொண்டவர்கள் தங்களுக்கு இனி எவ்வித குறையும் இருக்கப் போவதில்லை என்று உறுதியாக அறிந்திருக்கின்றனர். அவ்வாறே நம்புகின்றனர். நிதி நெருக்கடிகள், பங்கு சந்தை ஏற்ற இறக்கங்கள், பொருளாதார பின்னடைவுகள், வேலை நிறுத்தங்கள், விண்ணை தொடும் விலைவாசி உயர்வு அல்லது போர்க்காலங்களில் கூட அவர்களிடம் எல்லாம் நிறைந்திருக்கும். இதற்கு காரணம் அவர்கள் செல்வம் குறித்த எண்ணத்தை தங்கள் ஆழ் மனதிற்கு தெரிவித்திருந்ததுதான். இதன் விளைவாக அவர்கள் எங்கிருந்தாலும் அது அவர்களிடம் செல்வத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். பணம் தங்கு தடையின்றி எப்போதும் தங்கள் வாழ்வில் சுற்றி கொண்டிருக்கிறது என்றும், எப்போதும் தேவைக்கு அதிகமாகவே தங்களிடம் உள்ளது என்றும் அவர்கள் தங்கள் மனதில் தங்களை தாங்களே நம்ப வைத்திருந்தனர். அவர்கள் நிர்ணயித்தபடியே நடக்கின்றது. நாளையே ஏதேனும் பொருளாதார சரிவு ஏற்பட்டு எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் ஒன்றுமில்லாமல் நின்றால் கூட அவர்கள் வெகு விரைவில் செல்வத்தை மீண்டும் கவர்ந்தெழுப்பார்கள்.
இந்நெருக்கடியில் இருந்து சுமூகமாக வெளிவந்து விடுவார்கள். அவர்கள் இச்சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக கூட பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். உங்களிடம் அதிகமான பணம் இல்லாததற்கு காரணம், நீங்கள் இந்த அத்தியாயத்தை படித்துக் கொண்டிருக்கையில் இவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்கக்கூடும். நான் இப்போது சம்பாதித்துக் கொண்டிருப்பதை விட இன்னும் அதிகமாக சம்பாதிப்பதற்கு தகுதியானவன். என் கருத்துப்படி இது பெரும்பாலான மக்களின் விஷயத்தில் உண்மை. அவர்கள் உண்மையிலேயே அதிக செல்வத்தை பெற தகுதியானவர்கள்தான். ஆனால் பெரும்பாலும் அவர்களிடம் அதை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதில்லை. அவர்களிடம் அதிகமான பணம் இல்லாதிருப்பதற்கான மிக முக்கிய காரணங்களில் ஒன்று, அவர்கள் அதை இரகசியமாகவோ வெளிப்படையாகவோ பழிக்கின்றனர். அவர்கள் பணத்தை சுட்டிக்காட்டும் போது கரை படிந்த பணம் என்று குறிப்பிடுகின்றனர். அவர்கள் தங்கள் குழந்தைகளிடத்திலும் நண்பர்களிடத்திலும் பணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்று கூறுகின்றனர். இதோடு சேர்த்து ஏழ்மையில் ஏதோ ஒரு போற்றத்தக்க பண்பு உள்ளது என்று ஆழ்மனதின் எங்கோ ஒரு மூலையில் ஓர் உணர்வை அவர்கள் கொண்டிருப்பதுதான் அவர்கள் செழிப்படையாததற்கான இன்னொரு காரணம். இந்த ஆழ்மன அமைப்பு நம் குழந்தை பருவத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டவற்றால் இருக்கலாம், அல்லது சமய நூல்களை தவறாக புரிந்து கொண்டதால் இருக்கலாம். பணமும் ஒரு நடுநிலையான வாழ்க்கையும். ஒரு சமயம் ஒருவர் என்னிடம் வந்து, நான் பணமின்றி நொடிந்து போயிருக்கின்றேன், ஆனால் அது பரவாயில்லை, நான் பணத்தை விரும்பவில்லை, பணம்தான் அத்தனை அழிவிற்கும் காரணம் என்று கூறினார். இத்தகைய கூற்றுக்கள் குழப்பமான நரம்பு கோளாறுகளை உடைய மனதின் சிந்தனையை குறிக்கின்றன. பணத்தின் மீதான காதல் மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விடுமானால் அது நீங்கள் நடுநிலையற்றவராக மாற காரணமாகிவிடும். நீங்கள் உங்களுடைய சக்தியையோ அல்லது அதிகாரத்தையோ புத்திசாலித்தனமாக உபயோகிப்பதற்காக இங்கு படைக்கப்பட்டுள்ளீர்கள். சிலரிடம் அதிகார வெறி இருக்கும், சிலரிடம் பண வெறி இருக்கும். உங்கள் மனம் பணத்தின் மீது மட்டும் குறியாக இருந்து, நீங்கள் எனக்கு தேவை பணம் மட்டும்தான், நான் என் கவனம் முழுவதையும் பணத்தை குவிப்பதில் செலுத்தப் போகிறேன், வேறு எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்று கூறுவீர்களேயானால், உங்களால் பணத்தை அடையவும் முடியும், சொத்துக்களை குவிக்கவும் முடியும். ஆனால் அதற்கு ஒரு விலையை கொடுத்தாக வேண்டியிருக்கும். நீங்கள் இங்கு இருப்பது ஒரு சமநிலையான வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். மன அமைதி, இணக்கம், அன்பு, மகிழ்ச்சி மற்றும் பரிபூரண ஆரோக்கியம் ஆகியவை குறித்த உங்களுடைய தாகத்தையும் நீங்கள் போக்கியாக வேண்டும். பணம் மட்டுமே உங்கள் குறி என்றால் நீங்கள் தவறானதை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்றுதான் கொள்ள வேண்டும். அது மட்டும்தான் உங்களுக்கு வேண்டியது என்று நீங்கள் நினைத்து அதை குவித்து முடித்த பிறகு உங்களுக்கு தேவை பணம் மட்டுமல்ல என்பதை கண்டுகொள்வீர்கள். மரணப்படுக்கையில் உள்ள எவரும் தாங்கள் பணம் சம்பாதிப்பதில் இன்னும் அதிக நேரத்தை செலவிட்டு இருந்திருக்கலாம் என்று விரும்புவதில்லை. நீங்கள் மறைந்திருக்கும் உங்கள் திறமைகளின் உண்மையான வெளிப்பாட்டையும், வாழ்வில் உங்களுடைய உண்மையான இடத்தையும், மற்றவர்களுடைய நலனுக்கும் வெற்றிக்கும் பங்களிப்பதில் உள்ள திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கூட விரும்புகிறீர்கள். உங்கள் ஆழ் மனதின் விதிகளை கற்பதன் மூலம் நீங்கள் விரும்பினால் லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கிலும் டாலர்களை குவிக்கலாம். கூடவே மன அமைதி, இணக்கம், பரிபூரண ஆரோக்கியம் மற்றும் கச்சிதமான வெளிப்பாடு ஆகியவையும் கைவரப் பெறலாம். ஏழ்மை என்பது ஒரு மன நோய். ஏழ்மை ஒரு கொண்டாடத்தக்க பண்பு அல்ல. பிற மனநோய்களைப் போல இதுவும் ஒரு நோய். நீங்கள் உடலளவில் நோய்வாய்ப்பட்டிருந்தால் உங்களிடம் ஏதோ பிரச்சனை உள்ளது என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். தேவையான உதவியை நாடி உடனடியாக அதை குணப்படுத்த முயற்சி எடுப்பீர்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் போதுமான பணம் புழங்கவில்லை என்றால் உங்களிடம் அடிப்படையில் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளது என்றுதான் அர்த்தம். உங்களுக்குள் இருக்கும் வாழ்க்கை கோட்பாட்டின் தூண்டுதல் வளர்ச்சியையும் விரிவாக்கத்தையும் அபரிமிதமான வாழ்க்கையையும் நோக்கியே இருக்கும். மிக மோசமான ஓர் இடத்தில் வசிப்பதற்கும், கந்தலான ஆடையில் உலா வருவதற்கும், பட்டினி கிடப்பதற்கும் நீங்கள் இங்கு வரவில்லை. நீங்கள் மகிழ்ச்சியாக, செழிப்பாக, வெற்றிகரமாக இருக்க வேண்டும். ஏன் பணத்தை பற்றி ஒருபோதும் பழித்து பேசக்கூடாது? நீங்கள் பணத்தை பற்றி கொண்டுள்ள
இயற்கைக்கு புறம்பான மூட நம்பிக்கைகள் அனைத்தையும் களைந்து உங்கள் மனதை சுத்தப்படுத்துங்கள். பணம் தீயது அல்லது கெட்டது என்று ஒருபோதும் கருதாதீர்கள். அவ்வாறு செய்தால் அது இறக்கை முளைத்து உங்களிடமிருந்து பறந்து செல்ல நீங்களே காரணமாகி விடுவீர்கள். நீங்கள் எதை கண்டிக்கிறீர்களோ அதை இழப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பழிப்பதை கவர்ந்திழுக்க முடியாது. பணம் குறித்த சரியான மனப்போக்கை வளர்ப்பது எப்படி? உங்கள் அனுபவத்தில் பணத்தை பெருக்குவதற்கு நீங்கள் உபயோகிக்கக்கூடிய ஓர் எளிய உத்தி இதோ. கீழ்காணும் வாசகங்களை ஒரு நாளைக்கு பல தடவைகள் கூறி வாருங்கள். நான் பணத்தை விரும்புகிறேன். நான் அதை புத்திசாலித்தனமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் விவேகத்துடனும் பயன்படுத்துகிறேன். பணம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து எப்போதும் புழங்கிக் கொண்டிருக்கிறது. நான் அதை மகிழ்ச்சியுடன் விடுவிக்கிறேன். அது அற்புதமான வாழ்வில் பல மடங்காக என்னிடம் திரும்பி வருகிறது. பணம் நல்லது, மிகவும் நல்லது. பணம் காட்டாற்று வெள்ளமாய் என்னை நோக்கி அபரிமிதமாக பாய்ந்து வருகிறது. நான் அதை நல்லவற்றிற்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன். நான் என்னிடம் உள்ள நல்லவற்றிற்கும் என் மனதின் சொத்துக்களுக்கும் நன்றியுடையவராக இருக்கிறேன். அறிவியல் பூர்வமாக சிந்திக்கும் ஒருவரின் பணம் குறித்த பார்வை. ஒருவேளை நீங்கள் நிலத்திற்கு அடியில் செழிப்பான ஒரு தங்கம், வெள்ளி, ஈயம், செம்பு அல்லது இரும்பு போன்ற ஏதாவது ஓர் உலோகத்தின் சுரங்கத்தை கண்டறிந்துள்ளதாக வைத்துக் கொள்வோம். இப்பொருட்கள் அனைத்தும் கெட்டவை என்று நீங்கள் அறிவிப்பீர்களா? நிச்சயமாக இல்லை. எல்லா தீயவைகளும் மனித குலத்தின் இருள் சூழ்ந்த புரிதலில் இருந்தும் அறியாமையில் இருந்தும் வாழ்வை பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் தவறான கருத்துகளில் இருந்தும் ஆழ் மனதின் துஷ்பிரயோகத்திலிருந்தும் தான் வருகின்றன. பணம் ஒரு குறியீடு மட்டும்தான் என்பதால் நாம் ஈயத்தையும் தகரத்தையும் அல்லது வேறு ஏதேனும் ஓர் உலோகத்தையும் பரிமாற்றத்திற்கான ஊடகமாக எளிதில் பயன்படுத்த முடியும். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வெளியிடப்பட்டிருந்த அமெரிக்க 10 சென்ட் மற்றும் $1 நாணயங்கள் வெள்ளியால் ஆனவை. சில நேரங்களில் அவை 10 சென்ட்டுகள் அல்லது 25 சென்ட்டுகள் மதிப்புள்ள வெள்ளியை கொண்டிருந்தன. பின்னர் அந்த அரசாங்கம் நாணயங்களை மலிவான உலோகங்களைக் கொண்டு உருவாக்கத் துவங்கியது. ஆனால் ஒரு $1 உருவாக்க பயன்படுத்தப்பட்ட உலோகத்தின் மதிப்பு மிக குறைவாக இருந்த போதிலும் கூட அதன் நாணய மதிப்பு $1 இருந்தது. ஓர் உலோகத்திற்கும் மற்றோர் உலோகத்திற்கும் இடையேயான ஒரே வேறுபாடு அவற்றின் அணுக்களில் உள்ள சிறு அடிப்படை துகள்களின் வகை மற்றும் எண்ணிக்கைதான் என்று இயற்பியலாளர் கூறுவார். ஓர் உலோகத்தில் உள்ள அணுக்களை கூட்டவோ கழிக்கவோ செய்வதன் மூலம் அதை வேறு ஒரு உலோகமாக மாற்றிவிட முடியும். மலிவான உலோகங்களில் இருந்து தங்கத்தை உருவாக்குவது குறித்த ரசவாதிகளின் புராதன கனவு இப்போது நம் கைக்கெட்டும் தூரத்தில் உள்ளது. ஆனால் தங்கம் ஒன்றும் ஈயத்தை விட உயர்ந்ததோ தாழ்ந்ததோ அல்ல. அவை இரண்டும் வெவ்வேறு பண்புகளை கொண்ட வெவ்வேறு பருப்பொருட்கள். அவ்வளவுதான். நீண்ட காலமாக ஈயத்தை விட தங்கம் விலை உயர்ந்ததாக கருதப்பட்டு மக்களால் விரும்பப்பட்டு வந்ததுதான் தங்கத்திற்கு இருக்கும் அதிக மதிப்பிற்கு காரணம். உங்களுக்கு தேவையான பணத்தை கவர்ந்தெழுப்பது எப்படி? பல வருடங்களுக்கு முன்பு நான் ஆஸ்திரேலியாவில் ஓர் இளைஞனை சந்தித்தேன். மருத்துவராவதுதான் தனக்கு மிகவும் விருப்பமான கனவு என்று அவன் என்னிடம் கூறினான். அவன் அறிவியல் வகுப்புகளுக்கு சென்று கொண்டிருந்தான். அதில் மிகவும் சிறந்து விளங்கினான். ஆனால் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் அளவிற்கு பணவசதி ஏதும் அவனுக்கு இல்லை. அவனது பெற்றோர்கள் உயிருடன் இல்லை. தன் பண தேவைகளை சமாளிப்பதற்கு அவன் தன் உள்ளூர் மருத்துவமனை மருத்துவர்களின் அலுவலகங்களை சுத்தப்படுத்தினான். மண்ணில் நடப்பட்ட ஒரு விதை தான் முறையாக செழித்து வளர்வதற்கு தேவையான அனைத்தையும் தானாகவே கவர்ந்திழுக்கும் என்று நான் அவனுக்கு விளக்கினேன். அவன் செய்ய வேண்டியிருந்தது எல்லாம் அவ்விதையிடமிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தேவையான எண்ணத்தை தன் ஆழ் மனதில் விதைப்பதுதான் என்றும் கூறினேன். இவ்விளைஞன் ஒவ்வோர் இரவும் தான் தூங்க செல்வதற்கு முன் பெரிதாகவும் தடித்த எழுத்துக்களாலும் எழுதப்பட்டிருந்த தன் பெயரை தாங்கிய ஒரு மருத்துவ சான்றிதழை மனக்காட்சியாக படைத்தான். அவன் அச்சான்றிதழின் கூர்மையான விளக்கமான பிம்பத்தை எளிதாக உருவாக்கினான்.
அந்த மருத்துவர்களின் அறை சுவர்களை அலங்கரித்துக் கொண்டிருந்த மருத்துவ சான்றிதழ்களை தூசி தட்டி அவற்றிற்கு மெருகூட்டுவது அவனது தினசரி வேலையாக இருந்ததால் அவனுக்கு இது சுலபமாக கைகூடியது. அவன் இந்த மனக்காட்சி படைப்பு உத்தியை ஒவ்வோர் இரவும் தொடர்ந்து 4 மாதங்கள் உறுதியுடன் செய்து வந்தான். பின்னர் அவன் வேலை செய்து வந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவர் ஒருவர் அவனுக்கு ஒரு மருத்துவ உதவியாளராக சேர விருப்பமா என்று கேட்டார். அவன் ஒரு பயிற்சி திட்டத்தில் சேர்ந்து பயில அவர் பண உதவி செய்தார். அங்கு அவன் பல வகையான மருத்துவ திறமைகளை கற்றான். அதற்கு பின் அம்மருத்துவர் அவனை தன் உதவியாளராக வேலையில் அமர்த்தினார். அந்த இளைஞனுடைய புத்திசாலித்தனத்தாலும் உறுதியாலும் கவரப்பட்ட அம்மருத்துவர் பின்னாளில் அவன் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து பயில உதவினார். இன்று இந்த இளைஞன் கனடாவில் உள்ள மான்ட்ரியல் நகரில் ஒரு பிரபலமான மருத்துவர். இந்த இளைஞனின் வெற்றிக்கு காரணம் அவன் ஈர்ப்பு விதியை கற்றிருந்ததுதான். அதோடு தன் ஆழ் மனதை சரியான வழியில் உபயோகிப்பது எப்படி என்பதையும் அவன் அறிந்திருந்தான். இது ஒரு பழம்பெரும் கோட்பாட்டின் பயன்பாட்டை உள்ளடக்கி இருந்தது. முடிவை தெளிவாக பார்க்க முடிந்ததால் அம்முடிவை நிஜமாக்கும் வழிகளை நீ உறுதிப்படுத்தியுள்ளாய். இக்கதையில் குறிப்பிடப்பட்டுள்ள முடிவு மருத்துவராவது. தான் ஒரு மருத்துவர்தான் என்று உறுதியாக கற்பனை செய்து அவன் அதை உணர்வுபூர்வமாக உள்வாங்கிக் கொள்ளவும் செய்தான். அவன் அந்த எண்ணத்தோடு வாழ்ந்தான். அந்த எண்ணத்தை பேணி பராமரித்து அதற்கு ஊட்டமளித்து அதை மனதார விரும்பினான். இறுதியில் அவனுடைய மனக்காட்சி படைப்பின் மூலமாக அந்த எண்ணம் அவனது ஆழ் மனதினுள் ஊடுருவியது. அது திட நம்பிக்கையாக மாறியது. அந்த நம்பிக்கை அவனது கனவு நிறைவேற தேவையான அனைத்தையும் அவனை நோக்கி கவர்ந்தெழுத்தது. இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.